Hi friends, welcome to Jamot Shop. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொட்டேட்டிங் சார்ட் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். சோ இத செய்யிறதுக்கு ஒரு சார்ட்ல காம்பஸால சர்க்கிள் போட்டுக்கோங்க. காம்பஸோட full length வர மாதிரி சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. சோ அந்த சர்க்கிள் வந்து பென்சிலால டிரா பண்ணுவோம். அதுக்கு அப்புறமா அதுக்கு மேல மார்க்கர் யூஸ் பண்ணி வரைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு ரொட்டேட்டிங் சார்ட் செய்யிறதுக்கு நமக்கு ரெண்டு சர்க்கிள் வேணும். அதுவுமே டிஃபரண்ட் கலர்ல வேணும். நான் இதில் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ரொட்டேட்டிங் சார்ட் காமிக்க போகிறேன். ஸோ நான் ஒயிட் கலர் அண்ட் எல்லோ கலர் சார்ட்டில் நான் சர்க்கிள் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். நம்ம சேனல் மூலமாக B.Ed கமிஷன் திங்ஸ் வந்து அதை ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். இப்போது ஆர்டர்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். எம்டி TLMஸுமே அவைலபிள் இல்லை. நிறைய ஆர்டர்ஸ் புக் ஆனனால எம்டி போர்ட்ஸ் கூட சேல் ஆகிடுச்சு. ஸோ அதை மேக் பண்ணிவிட்டு February 4 இருந்து மறுபடியும் எம்டி போர்ட் சேல் பண்ண ஆரம்பிப்போம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ண நினைக்கிறவங்க கீழே கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக மெசேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனல்லையுமே சார்ட்ஸோட மேக்கிங் வீடியோஸ், மாடல்ஸோட மேக்கிங் வீடியோஸ், மாடலுக்கான ஐடியாஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் B.Ed கமிஷனுக்கு தேவையான சார்ட்ஸ் என்னென்ன, எப்படி ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கமெண்ட்ஸில் ஹிஸ்ட்ரி மேஜருக்கான மாடல்ஸ் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ஆர்டருக்காக செய்கிற சார்ட்ஸ் அண்ட் மாடல்ஸை தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஹிஸ்ட்ரி மேஜருக்கு இது வரைக்கும் எந்த ஆர்டரும் இல்லை. சோஷியலுக்கு மாடல்ஸ் மேக் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கலாம். இப்போது 4 பீஸ் சர்க்கிள் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன். அது இந்த மாதிரி வச்சு சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்டில் தான் நம்ம வந்து ரொட்டேட்டிங் பின் இன்சர்ட் பண்ணணும். இப்போது மேலே இருக்கக்கூடிய சர்க்கிளை நான் வீடியோவில் காட்டுற மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு எக்ஸ் ஷேப்பில் இருக்கும். ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோன்னா சின்ன ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இதில் தான் நம்ம கண்டென்ட்காக எழுதுவோம். ஸோ இது வந்து ஒரு டிசைன், இன்னும் ஒரு டிசைன் கூட இருக்குது. அதுவும் நான் இந்த வீடியோலேயே காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இன்னொரு மெத்தட்லேயுமே நம்ம ரொட்டேட்டிங் போர்ட் செஞ்சுக்கலாம். அது பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் பெருசாக வரும். இப்போதைக்கு இந்த மீடியம் சைஸே நமக்கு போதும். இல்லை பெரிய சைஸில் ரொட்டேட்டிங் போர்ட் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கலாம். அண்ட் ரொட்டேட்டிங் போர்ட்லேயே டிஃப்ரெண்ட் ஃப்ளார் ஷேப் டிசைன் இந்த மாதிரி கட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரமாகவே நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் ஒரு சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாகவே இது மாதிரி சிசரால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சில பேர் இந்த சார்ட் பீஸ், அதாவது கீழே இன்னொரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதை வந்து கார்ட்போர்டில் பேஸ்ட் பண்ணுவாங்க. பட் எப்படியும் அது விசிபிளாக இருக்காது. அண்ட் இந்த மாதிரி சார்ட்டில் செய்யும்போதே அது கொஞ்சம் ஸ்டிஃபாக நின்றுடும். ஸோ நான் வந்து கார்ட்போர்டு யூஸ் பண்ணல. வேணுங்கிறவங்க இதை வந்து கார்ட்போர்ட்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது சென்டரில் நான் ஒரு பாயிண்ட் வச்சேன் இல்லையா, அதில் வந்து ரொட்டேட்டிங் பின்னை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது மட்டும் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் நம்ம பின் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ரொட்டேட்டிங் சார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நான் செஞ்சுருக்கக்கூடிய இந்த ரொட்டேட்டிங் சார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து மேட்ச் போர்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருக்கேன். அதாவது பீட்ஸ் மேட்ச் போர்டு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா TLMs வந்து நீட்டாகவும் சிம்பிளாகவும் ஈஸியாக எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்கள் சேனல் வீடியோஸ் கண்டிப்பாக B.Ed படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகே, இப்போது இன்னொரு ரொட்டேட்டிங் போர்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது அதே சர்க்கிள் தான், பட் நான் இப்போ கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கலர் சார்ட்டை மேலே வச்சுருந்தேன். இப்போது ஒயிட் கலர் சார்ட்டை வந்து மேலே வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வரைஞ்ச மாதிரி தான் சின்னதாக இந்த மாதிரி க்ராஸில் லைன் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வரைஞ்சதில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சிருப்போமா, இதில் வந்து ஸ்பேஸ் எதுவும் விடாமல் ஃபுல்லாகவே, அதாவது சார்ட்டோட எண்டு வரைக்கும் அந்த க்ராஸ் லைனை வரைஞ்சிக்கோங்க. இது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் ரெண்டுமே சேம் ஐடியா தான், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். இப்போது அந்த ரெண்டு சைடு இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்குல்லையே, அந்த பீஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து அந்த ரொட்டேட்டிங் பின்னை இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த டிசைனில் நம்ம கண்டென்ட் எழுதுகிறப்போ கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணி சர்க்கிள் வரைவோம் இல்லையா, அந்த டைமே சின்னதாக ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போது சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நான் இந்த ரொட்டேட்டிங் பின்னை இன்சர்ட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் விரித்து விட்டுக்கிறேன். அப்போ இலகி வராது.
ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ரொட்டேட்டிங் போர்டோட ஐடியாஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.